உறவுகள் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி 25th டே ஆஃப் 27 days மில்லட் சேலஞ்ச். ஓகே, ஸோ இன்றைக்கி என்ன மெனுன்னு பார்த்தீங்கன்னா, மல்டி மில்லட்ஸ். என்னென்ன மில்லட்ஸு? குதிரவாளி, சாமை, திணை, வரகு, அப்புறம் அதனுடைய எல்லா ரவா ப்ளஸ் அதனுடைய ஃப்ளேக்ஸ் போட்டு, ப்ளஸ் பாசிப்பருப்பு, அப்புறம் ஹெர்ப்ஸ், அதில் நம்ம கொத்தமல்லி தழை எல்லாமே போட்டு ஒரு நல்ல குட் அமௌண்ட் ஆஃப் பொங்கல் மிக்ஸ். ஓகே, நம்ம ரெகுலராக பொங்கல் வைப்போம் இல்லையா, காரப்பொங்கல். ஓகே, கொஞ்சம் மிளகு வந்து நல்லா ஃபுல்லாக கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிட்டு அது, அப்புறம் லிட்டர் ஆஃப் கீ, எவ்ரிதிங். ஓகே, அந்த பொங்கல் மிக்ஸ், மல்டி மில்லட் அண்ட் ஈவன் ரைஸ் ஃப்ளேக்ஸ் கூட, நம்ம ரெட் ரைஸ்னுடைய ஃப்ளேக்ஸ் கூட நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா, இதுவும் நமக்கு வந்து மல்டி மில்லட் பொங்கல் மிக்ஸ் ஆல்சோ இட்ஸ் அவைலபிள் இன் அவதார் ஃபுட்ஸ். நான் அதை கூட சேர்த்து ஒரு சாம்பார் எடுத்திருக்கேன், எல்லா காய்கறியும் போட்டு சாம்பார். ஓகே, ப்ளஸ் கொஞ்சம் நான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி சட்னி பொடி போட்டு சாப்பிட்றது வழக்கம், அந்த ஃப்ளேவர்ஸ் அண்ட் டேஸ்ட்டுக்காக. இன்றைக்கி அவதாரில் ரங்காஸ்ன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஃபுட்ஸில் வந்து ரங்காஸ் சட்னி பவுடர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 4 ஃப்ளேவர்ஸ் இருக்குது. அது வந்து 4 வந்து அசர்டடாக இருக்கும். இது வந்து கார்லிக் இட்லி தோசை மிளகா பொடி எடுத்திருக்கேன், ப்ளஸ் 2 பீஸ் ஆஃப் கொய்யாப்பழம், லோ கேலரி ஃப்ரூட், இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். ஓகேங்களா, இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மத்தியானம் வந்து எனக்கு பசிக்காமல் நான் அதை அடுத்து சாப்பிட மாட்டேன். அதான் மெயின் நம்மளுடைய தீம். எப்போ பசிச்சதோ அப்போ ஒரு மோரோ, இல்லைன்னா ராகி மால்ட்டோ, இல்லைன்னா பீட்ரூட் ராகி மால்ட்டு, கேரட் பீட்ரூட் ராகி மால்ட்டு நம்மள்ட்ட இருக்குது. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் இது வீடியோவில் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு முந்தையெல்லாம் வந்து ஃப்ளேக்ஸ் ஃபார்மேட்டில் பார்த்தோம். அடுத்து இப்போ வந்து பொங்கல் இந்த ஃபார்மேட்டு, கொஞ்சம் அது கிரைனாக தான் இருந்தாலும் பொங்கல் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து தோசை மிக்சஸ் இருக்குது. இப்போ இந்த எனி ஃபார்மேட் நம்ம வந்து மில்லட்டாக கன்சியூம் பண்ணணும். தட்ஸ் வித் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் நல்ல ரிச் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் ப்ளஸ் டேஸ்ட். ஓகே, அதெல்லாம் ஆல் புட் டுகெதர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ மெயின் மேஜர் வந்து லோ கிளைசமிக் இண்டெக்ஸ். அது வந்து கடைசியில் அந்த ஃபுட்டு அந்த டோட்டல் மெனுவில் கொண்டு வரணும். அதுதான் என்னுடைய மேஜர் சூத்திரமே. அந்த லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்க நமக்கு பிளட் சுகர் லெவலு, டயபெட்டிஸ், அப்புறம் பிபி எல்லாமே கிளியராக நமக்கு செட் ஆகிடும். ஸோ இன் ஃப்ரண்ட் எண்டில் நமக்கு வந்து மார்னிங் வாக்கிங், வீட்டில் யாரால் என்னென்ன ஆசனாஸ்லாம் பழகியிருப்பீங்க, பிராணாயாமம், ஆசனாஸ், அதெல்லாம் வந்து கூட ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ரெகுலாரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இன்றைக்கி மாதத்தில் ஃபஸ்ட்டு டே வந்து ராகியில் ஆரம்பித்தோம் அப்படின்னா, எவ்ரி மந்தில் ஃபஸ்ட்டு டே ராகியில் ஆரம்பிக்கணும். ஸோ அந்த நம்ம கட் அண்ட் அதர் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ், அந்த மார்னிங் அண்ட் டு ஈவினிங் இந்த சர்க்கேடியன் ரிதம் இருக்குல்ல, அந்த சர்க்கேடியன் ரிதம் வந்து நம்ம பர்ஃபெக்டாக பேலன்ஸாக கொண்டு போயிட்டே இருக்கணும். மார்னிங் எழுந்திரிக்கிறது, கொஞ்சம் நேரம் ஒர்க் பண்ணுறது, கொஞ்சம் நேரம் நிற்கிறது, நடக்கிறது, அதுக்கப்புறம் கரெக்டாக 8, 9, 9 வரைக்கும் தூங்கிடுறது, நல்லா குட் ஸ்லீப், எல்லாம் அந்த ரிதமேட்டிக் நம்ம பாடியில் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதை விட வேறு எதுவுமே இல்லை நமக்கு. இட்ஸ் அ பிக்கெஸ்ட் அசெட் டு அவர் செல்ஃப் as well as our family, and it goes to beyond the limits nation போகும். ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், வாட்ஸ்அப்பில் எழுதலாம், எது வேணால் சொல்லுங்கள். ஓகே, வில் இன்கார்பரேட் தட் ஆல்சோ இந்த ஃபியூச்சர் வீடியோஸில். ஸோ வந்து நம்ம வந்து மேஜரை வந்து நம்ம கிச்சன் லேப் வந்து மெயின்டைன் பண்ணி குட் ஹெல்த்தை நம்ம வந்து டு எஸ்டாப்ளிஷ் த குட் ஹெல்த். அவ்வளோதான், தட் இஸ் த மெயின் மோட்டோ. ஓகேவா, ரைட். ஸோ இன்றைக்கி வந்து 25th ப்ரோட்டீனை பற்றி பேசும்போது கார்பன் பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி பாலிஃபினால்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கெமிஸ்ட்ரி, OH அண்டு கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு தெரியும், அந்த செயின் இருக்கும், கார்பாக்சில் அந்த
ஓ அண்ட் OH செயின்ஸ் வந்து அப்படி ஃபார்ம் ஆகி நிறைய வந்து பாலிஃபினால்ஸாக மாறும் அது ஒன்றும். அது ஒவ்வொரு பிளான்ட்டில் வந்து நிறைய இருக்குது. அது வந்து லீவ்ஸில், ஃப்ளவர்ஸில், பார்க்கில், அப்புறம் தென் பாருங்க கொஞ்சம் இதில் ஸ்டெம்மில் எல்லாத்துலேயும் கூட அந்த பாலிஃபினால்ஸ் இருக்கும் உள்ள. பட்ஸில் அதிலெல்லாம் வந்து காயிலெல்லாம் இருக்கும். அந்த பாலிஃபினால்ஸ் தான் வந்து நமக்கு வந்து நிறைய வந்து கிழங்குல மஞ்சள், குர்குமீன் வந்து பாலிஃபினால் எஃபெக்ட் தான். அவ்வளோ கலரும் அவ்வளோ ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி வைரல் எஃபெக்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்பவுமே வந்து சுவை மனம் இருக்கிற நல்ல சாப்பாடு நம்ம சாப்பிட்டிங்கன்னா அதுவே இட்ஸ் அ வெரி குட் இனிஷியேட்டிவ். அல்ல மனம் பார்த்தாலே அதை நம்ம சாப்பிட்ணும், எச்சு வரணும். சரிங்களா? அதோட அந்த சுவையோட பசியோடு சாப்பிட்டா தான் அந்த நம்மளுடைய எஃபெக்டே குட் எஃபெக்டாக இருக்கும். பசி இல்லாமல் சாப்பிடாதீங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ அந்த பாலிஃபினால்ஸ் வந்து நீங்கள் நிறைய இதில் இருக்குது. கூகுளில் நல்லா சர்ச் பண்ணி பார்த்தாலும் தெரியும். வேரியஸ் கைண்ட் ஆஃப் பாலிஃபினால்ஸ் இருக்குது. வேரியஸ் நேம்ஸ் இருக்குது. அது ஒன்றுக்கும் ஒவ்வொரு எஃபெக்ட் கொடுக்கும். அது ஒவ்வொரு தானியத்துக்குள்ளேயே கிரெயினுக்குள்ளே எல்லாமே இருக்குது. இதில் இருக்குது. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம், நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜென்ரலாகவே வந்து நல்ல கலர்ஃபுல் இது இப்போ ரெட் ரைஸு, அப்புறம் ப்ரௌன் கலர் சீரியல்ஸு, மஞ்சள், அப்புறம் தக்காளி பியூர் ரெட்டாக இருக்குது இல்லை, அதே மாதிரி குங்குமப்பூ சாப்பிட்லாம். ஓகே. ரெட்டு மிளகா, மஞ்சள் மிளகா எல்லாம் இருக்குல்ல, அந்த குடை மிளகா, அதெல்லாம் கூட இட்ஸ் வெரி குட். ஓகே. ஸோ அடுத்து வந்து நம்ம எடுத்து பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து the vitamins and minerals. Vitamins வந்து also is a very good important for this thing. ஓகே. இந்த 27 நேரங்களுக்குள்ள விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் தனியாகவே பார்த்துடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் நமக்கு சொல்கிறது என்ன, ஃபஸ்ட்டு மேஜர் வந்து ஹெல்த்தி ஃபுட் மேக்ஸ் ஹெல்தி மைண்ட் செட். ஹெல்தி மைண்ட் செட் லீட்ஸ் டு ஹெல்தி நேஷன். ஓகே. ஹெல்தி நேஷன் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஓவரால் ஹெல்தி நேஷன் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ அந்த ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம ஒரு ஹெல்தி நேஷனை உருவாக்கினா தானே அவங்க வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. பெரிய வீடு கட்டி வச்சுட்டு போனால் தானே. ஓகேவா? மெட்ரோஸ், ரயில்ஸு, பிரிட்ஜஸ்ஸு, அது மாதிரி அதெல்லாம் நம்ம வீடு தானே. ஓகே. ஸோ ஹெல்தி நேஷன் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? டிசீஸ் ஃப்ரீ. ஓகே. அதுக்கு தான் நம்ம ஃபுட்டுலேயே எல்லாமே கரெக்ட் பண்ணி கொண்டு வந்துருக்கோம், நியூட்ரிஷன்லே. ஓகே. ஓகே. ஸோ ஹெல்தி ஃபுட், ஹெல்தி மைண்ட் டு ஹெல்தி நேஷன். ஜெய் ஹிந்த். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.